அவருடைய அன்பு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. அதான் அந்த லவோதிக்கேயா சபைக்கு முதல்ல சொல்லியிருக்கு பாருங்களேன். 5 விஷயம் அதில் உள்ள நெகட்டிவ் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரனா இருக்க, குருடனா இருக்க, நிர்வாணியா இருக்க. இதில் என்ன பிரச்சனைனா இதெல்லாம் இப்படி இருக்கன்னு உனக்கு தெரியவே இல்லை, நீ அறியாமல் இருக்க. இத்தனை 5 விஷயங்கள் உனக்கு இருக்கும், அதை நீ அறியாமல் இருக்க அப்படி சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அதனால நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு. இந்த 5 விஷயங்களும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சபையில் உள்ளவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸில் 2-3 விஷயங்கள் உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கும்போது நாமே அதை காயப்படுத்துகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறத அறிஞ்சு இந்த 5 விஷயம் உனக்கு இருக்குது, நீ நிர்பாக்கியமாக இருக்க, குருடனா நிர்வாணியாக இருக்குன்றதுனால நான் உன்னை வெறுக்க போகிறதில்ல, நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீ அதை மனம் திரும்பும்போது நீ உன்னை காயப்படுத்தி கொண்டு நிறுத்தி கொண்டு நீ என்னுடைய வார்த்தையில் வளர முடியும்.